10th standard max first midterm test various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மதுரை district question paper. Answer any 5 questions. Question number 13 is compulsory. So find the LCM of 8 x power 4 y square 48 x square y power 4 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்களேன், to find LCM of நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் 8,48. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது பாருங்களேன், 8,48 இது 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள், 4 டைம்ஸ் போகும். இது 24 டைம்ஸ் போகும். பின்னே 2 டேபிள்ஸில் இது 2, இது 12. பின்னே இது 2 டேபிள்ஸில் இது 1, இது 6. பின்னே இது 2 டேபிள்ஸில் இது 1, இது 3. பின்னே இது 3 டேபிள்ஸில் இது 1,1. ஓகேவா? அப்போ which is equal to 2 into 2 into 2 into 2 into 3. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஓகே, இப்போ to find LCM of the terms involving coefficients என்னது? x power 4 y square x square y power 4. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம்லையும் காமன் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு தான் நீங்கள் எழுதிக்கணும். ஏன் ஹையஸ்ட் எழுதிக்கணும்னா இங்கே எல்சிஎம் லீஸ்ட்டு காமன் மல்டிபிள், அப்போ ஹையஸ்ட்டு தான் எழுதிக்கணும். இங்கே அடுத்தது என்ன இருக்குது? ஒய். இங்கே 2 பவர் 2 இருக்குது, இங்கே பவர் ஒய் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் என்ன இருக்குது? ஒய்யில் பவர் 4 தான் இருக்குது ஹையஸ்ட்டு, அப்போ ஒய் பவர் 4. தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் 8x power 4 y square 48 x square y power 4 is equal to 48 x power 4 y power 4 answer. Thank you students.